மதுரை மத்திய தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மதுரை எல்லிஸ் நகரில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் சுந்தர் சி, அவரது மனைவி குஷ்பு, அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் வேட்பாளர் சுந்தர் சி பேசுகையில், நான் படங்களில் பல பேய்களை காட்டியிருக்கிறேன், தியேட்டரில் பல வசூலை காட்டியிருக்கிறேன், தியேட்டரில் பல கூட்டத்தை காட்டியிருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக பேய் கூட்டம் என்னவென இன்றைக்குதான் பார்த்திருக்கிறேன். காலையில் நான் வரும்போது உள்ளே நுழைய வழியில்லாத அளவிற்கு அப்படி ஒரு கூட்டம். பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போன்று குஷ்பு சுந்தர் சி தம்பதி உள்ளனர் என தெரிவித்தார். மேலும் கடந்த முறை பிடிஆர் பழனிவேல் குறைந்த வாக்குகளிலேயே வெற்றி பெற்றார். அவர் மக்களை சந்தித்து மக்களின் குறைகளை தீர்க்கவில்லை. வரும் தேர்தலில் சுந்தர் சி அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். நம்முடைய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணியிலே கொண்டு வரப்பட்ட அவர்கள் நிர்வாகம் என்பதை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். எனவே இந்த வரவே ஆகுகின்றவர் மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழர் முற்போக்கு கழக நிறுவனர் ஐங்கரன் மற்றும் ஐந்திணை மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தேவதாசு ஆகியோர் பேசுகையில், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழர்களின் அரசியல் உரிமைகளை காக்கவும் சிறுபான்மையின மக்களின் நலனை பேணவும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்ததற்கும் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்ததற்கும் திமுக அரசுக்கு நன்றியும் வரவேற்பும் தெரிவித்தனர். அரசியல் புரிதலற்ற நடிகர்களையும் பாசிச சக்திகளையும் மக்கள் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த சந்திப்பில் இரு கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி, கருப்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம் மற்றும் பல்வேறு கிராமங்களில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் மக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கும் போது என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்வேறு கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் மாணிக்கத்திற்கு பூக்கள் தூவி பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் பேசுகையில், பல்வேறு கிராமங்களில் அடிப்படை வசதி எனது அதிமுக ஆட்சியில் செய்து கொடுத்ததாகவும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகமாக நடமாடுகிறது, போதைப் பொருட்களை இளைஞர்கள் பயன்படுத்தி சீரழிகிறார்கள், இதெல்லாம் மாற்ற வேண்டும், என்டிஏ தலைமையில் ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் வர வேண்டும், அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணன் மாணிக்கம் அவர்களை பற்றி கொடுத்திருக்காரு. அண்ணன் ஆர்பி உதயகுமார் உங்களுக்கு வந்து அறிவுறுத்திருக்காரு, அதுக்கு அறிவுறுத்திருக்காரு. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திருநகர் 3வது பேருந்து நிறுத்தம், மகாலட்சுமி காலனி, சொர்ணம் காலனி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டிக்கு மகாலட்சுமி காலனி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் கூறுகையில், இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் அமைய போகிறது. 8000 ரூபாய் மதிப்புள்ள மின்சார பொருட்களுக்கான கூப்பன் வழங்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். 2.70 கோடி ரூபாய் மதிப்பில் அண்ணா அறிவியல் பூங்கா பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அறிவியல் பூங்காவில் நவீன ஆய்வு கருவிகள் அமைக்கப்படும். இந்த பகுதியை சுற்றியுள்ள வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் சங்க கட்டிடம் கட்டித்தரப்படும். உலகத்தரம் வாய்ந்த சிந்தட்டிக் ஹாக்கி மைதானம் கட்டித்தரப்படும். தபால் நிலையம் புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும். மின் மயானமாக மாற்றப்படும்.
உச்சையாகோவில் மேட்டு பகுதியில் 100 பேர் ஏற்கனவே பட்டா பெற்ற நிலையில் விட்டு போனவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அறிவியல் பூங்கா அருகே சமுதாய கூடம் கட்டித்தரப்படும். புங்கங்குளம் கண்மாய் தூர்வாரப்படும் என உறுதியளித்தார். தேவைன்றதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கணும்ன்ற விஷயத்தையும் உங்க கையிலே ரெப்படிச்சிருக்காரு நம்மளுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை தாண்டி நம்மளுடைய என்ன மாதிரியான முன்னேற்றமே நடக்கல. சின்ன சின்ன மக்களுடைய தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படாத நிலைமையில தான் தொகுதி ரொம்ப பின்தங்கி இருக்குது. நடந்துட்டு இருந்த திராவிட மாடல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வடமங்கலம், திருமங்கலம், கண்டிகை, மொளச்சூர், பல்லமுளச்சூர், சந்தவேலூர், பாப்பாங்குழி, சேந்தமங்கலம், செல்வழி மங்கலம், ராமானுஜபுரம், கீரநல்லூர், பொடாவூர், நந்திமேடு பகுதிகளில் திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் SD கருணாநிதி தலைமையில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திருமங்கலம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ரேகா நரேஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னிலையில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து காகித பூ தூவி உற்சாக வரவேற்பு வழங்கியதை தொடர்ந்து திமுக ஆட்சியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார். அதேபோன்று மொளச்சூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் ராஜ்குமார் ஏற்பாட்டில் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து மலர்கள் தூவி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. மேலும் மொளச்சூர் சர்ச் அருகே ஒன்றிய கவுன்சிலர் ஆண்டனி வினோத் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக காகித பூ தூவி மாலை அணிவித்து வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. மேலும் சந்தவேலூரில் 3 இடங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கிய நிலையில் திமுக ஆட்சியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார். செல்வழி மங்கலத்தில் சிறப்பான வரவேற்பினை தொடர்ந்து ராமானுஜபுரம் கிராமத்தில் திரண்டிருந்த 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னிலையில் கரகாட்டக்காரர்கள் நடனமாடி பேப்பர் பூ தூவி ஆரத்தி எடுத்து பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கினர். மேலும் கீழ்நல்லூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் KN அன்பரசு தலைமையில் பல்வேறு வண்ண பலூன்களுடன் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னிலையில் ஆரவாரம் உற்சாகம் வழங்கினர். மேலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளான அவசர சூழ்நிலைகளில் 10 கிலோமீட்டர் தள்ளி மருத்துவம் பார்க்க மக்கள் செல்வதால் ஆரம்ப சுகாதார நிலையம் கோரியும், அரசு உயர்நிலை பள்ளியில் 2 கூடுதல் கட்டிடங்கள் கோரியதையும் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு கட்டாயம் நிறைவேற்றப்படும் என காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை உறுதியளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை சேர்மன் மாலதி போஸ்கோ, ஒன்றிய கவுன்சிலர் இறையூர் பரமசிவம், ஆண்டனி, வினோத், VCK மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன், மாவட்ட IT பிரிவு துணை அமைப்பாளர் சந்தவேலூர் சத்யா மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். சிறப்பான வரவேற்பை கொடுத்து நம்முடைய மாநகரம் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் மண்டல குழு தலைவர், தெற்கு பகுதி செயலாளர் கருணாநிதி, திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பம்மல் புனித சவேரியார் ஆலயம், பசும்பொன் நகர், நாகல்கேணி உள்ளிட்ட கிறிஸ்துவ சபை மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளை சந்தித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். வேட்பாளர் அனகை முருகேசன் கிறிஸ்து சபை வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து முரசு சின்னத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதில் திமுக கூட்டணியில் உள்ள VCK, மதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்து செங்கல்பட்டு தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கருநீலம், காயிரம்பேடு ஊராட்சிகளில்
கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கிரேன் மூலம் பூக்கள் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம், பல்லாவரம் தெற்கு மற்றும் வடக்கு பகுதி திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட் கீழ்கட்டளை, பழைய பல்லாவரம், குரோம்பேட்டை, சாந்தி நகர், சஞ்சீவ் காந்தி நகர், ராதா நகர், சங்க நகர், கேம்பஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிறிஸ்து திருச்சபை நிர்வாகிகள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களை நேரடியாக சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு இருகரம் கூப்பி கேட்டுக் கொண்டனர். மேலும் பல்லாவரம் தர்கா சாலை வியாபார கடையில் வாக்கு சேகரிப்பின் போது வயதான மூதாட்டி ஒருவர் வேட்பாளரின் நெற்றியில் திருநீர், குங்குமம் இட்டு வாக்கு எண்ணிக்கை லீடிங்கில் வரட்டும் என ஆசீர்வதித்து வாழ்த்து தெரிவித்தார். வாக்கு சேகரிப்பில் திமுக வடக்கு, தெற்கு பகுதி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை திருச்சி மெயின் ரோட்டில் சேலம் ரவுண்டானா அருகில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரினார். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவத்தில் திமுக தொடர்புடையவர்கள் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், பலர் உயிரிழந்த பின்னரும் முதல்வர் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என விமர்சித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் கூறி இத்தகைய ஆட்சி தேவையா என கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் கல்வி நிறுவனங்கள் அதிகம் தொடங்கப்பட்டதாகவும் தற்போதைய ஆட்சியில் மின் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். திருச்சி மெயின் ரோட்டில் சேலம் ரவுண்டானா அருகில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரினார். சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள், திருச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற சகோதரர் திரு எஸ் ராஜீவ்காந்தி அவர்கள், நான்கு பேருக்கும் இரட்டை தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் காயிரம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட விஷ்ணுபிரியா நகர், கண்ணன் நகர், காயிரம்பேடு, மூலக்கழனி, பிருந்தாவன் நகர், அஞ்சூர் ஊராட்சி, வீராபுரம் ஊராட்சி, கருநீலம் ஊராட்சி போன்ற பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக காயிரம்பேடு ஊராட்சிக்கு வருகை தந்த அவரை காயிரம்பேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் அதிமுக மூத்த நிர்வாகியுமான திருவாக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் ரகுராமன், ஒன்றிய தலைவர் கபிலன், பாமக நிர்வாகி தேவராஜ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் செங்கல்பட்டு அதிமுக வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரனுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் செல்லப்பாண்டியை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் சிலை பகுதியில் பிரச்சாரம் செய்தார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு நான் செல்வி ஜெயலலிதாவுடன் பலமுறை வந்துள்ளேன். ஆனால் தற்பொழுது அம்மா இல்லையே என்று கண்கலங்கியபடியே பேசினார். துரோகிகளால் தான் பிரச்சனை. அவர்களை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? கட்சி வெற்றி பெற வேண்டுமென்றால் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யவில்லை. நீங்கள் என்ன திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களா என எடப்பாடி பழனிசாமியை பெயர் குறிப்பிடாமல் தாக்கி பேசினார். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நம்மை போன்ற உண்மையான விசுவாசிகளை கட்சியில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள். ஜாதி மதம் என பார்க்காமல் நமது கட்சியை சேர்ந்தவர் என்று நினைத்து ஒருவரை முதலமைச்சராக்கிவிட்டு சென்றேன். ஆனால் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அரசாங்கம் நடத்த பணம் வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை நிறுத்தி அவர்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் என காவல்துறையினர் அபராதம் வசூலிக்கின்றனர். அரசாங்கத்திற்கு ஏதாவது வகையில் பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என வசூல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர். எனவே திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களும் அன்பா இருந்தாங்க. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன் வேப்பந்தட்டை மேற்கு வட்டார பகுதி கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த வகையில் வாலிகண்டபுரம், பிரம்மதேசம், வல்லாபுரம், மங்களமேடு, தம்பை மற்றும் தேவையூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய தமிழ்ச்செல்வன், கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகம் மட்டுமின்றி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி தற்பொழுது அதிமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள புதிய திட்டங்களையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் அதிமுக மட்டுமின்றி பாஜக, பாமக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடனை உலமாக்களுக்கு நலவாரி அமைச்சர் எடப்பாடியார் உலமாக்களுக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி இணை பொதுச் செயலாளர் வைத்தி போட்டியிடுகிறார். மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சென்றபோது பெண் ஒருவர் மதுக்கடைகளை எடுத்தால்தான் நாங்கள் தாலி போட்டிருக்க முடியும் என்றார். பின்னர் பேசிய வேட்பாளர், தமிழகத்தில் நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த மதுக்கடைகளை அகற்றிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சியை சாரும். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் டாஸ்மாக் கடையை அகற்ற பாடுபடுவேன் என உறுதியளித்தார். தமிழகத்தில் நடக்கிற இந்த காட்டாட்சி உங்களுக்கு தெரியும். லஞ்சம், ஊழல், எங்க பார்த்தா பெண்கள் பிள்ளைகள் படிக்க போக முடியல, நிம்மதியா இருக்க முடியல, கஞ்சா, போதை, மது. கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் புதன்கிழமை கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரித்தார். கும்பகோணம் ஒன்றிய பகுதி அண்ணல் அக்ரஹாரம் ஊராட்சியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினர் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து திமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து ஆரியத்திடல், மாத்தி, கொரநாட்டு, கருப்பூர், விருமாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் திராவிட மாடல் நல்லாட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா, திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், கழக தோழர்கள் உடனிருந்தனர். சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களை சூரியன், உதய சூரியன்.
சட்டமன்ற தேர்தலுக்கு 13 நாட்கள் உள்ள நிலையில் கும்பகோணம் அருகே தேர்தல் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் வாகனத்தில் சென்றவாறு வாக்குகள் சேகரித்து வரும் நிலையில் திருவிடைமருதூர் தாலுகாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் 100க்கும் மேற்பட்டோருடன் நடைபயணமாக சென்று வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு நெசவாளர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்து பட்டு சால்வை அணிவித்து தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் பேசுகையில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தரப்படும். அதிமுக ஆட்சியில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தனர். தற்பொழுது கூட தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உதவித்தொகை 10,000 ரூபாய், குலவிளக்கு திட்டம் அனைத்து குடும்ப தலைவிக்கும் 2,000 ரூபாய், குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் விலையில்லா ஆயில், துவரம் பருப்பு, அரிசி, குடும்ப அட்டைதாரருக்கு வருடம் தோறும் 3 சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து தனது வாக்கு சேகரிப்பு நடைபயணத்தை தொடங்கினார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பெருங்குடி மக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேல் மாவிலங்கை, பாஞ்சாலம், சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்களிடம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து நல்லது கெட்டதிலும் நான் துணை நிற்பேன். உங்களுக்கு தேவையான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல்லலாம். இல்லை என் வீட்டை தாண்டி தான் நீங்கள் போனோம். நான் எங்கேயும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வெளியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் அனைவரையும் வரவேற்றார். இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், கோகுல்ராஜ், மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிவர்மன், நடராஜன், ஒலக்கூர் ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எத்திராஜ், சங்கர், சீனிவாசன், கோவிந்தன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், விழுப்புரம் மண்டல தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் காமேஷ் உள்ளிட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அந்த 8 ரோட்ல எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, கணக்கு பேர் எழுது குச்சிரும். அந்த பூத் கமிட்டில பாருங்க, 5 பேரோ 10 பேரோ போய் நேரா பாரு, தம்பி வணக்கம், வணக்கம் கண்டிப்பா வைக்கணும். வணக்கம் வச்ச உடனே ஆச்சரியமா பார்ப்போம். ஏன்னா ஊர் தலைவர் நமக்கு வந்து வணக்கம் வைக்கிறார், ஒரு பெரிய மனுஷன் நமக்கு தெரியும் வணக்கம் வைக்கிறார். நீங்க சொல்லணும், எல்லாத்தையும் சொன்னா அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். நம்ம மதிச்சு, என்ன மதிச்சு, என் ஊர் தலைவர், என் ஊர் பெரிய மனுஷன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கீரனூர் கிராமத்தில் சுமார் 900 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் உள்ளன. இந்த பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் கீரனூர் ராஜ வாய்க்கால் மூலம் காலம் காலமாக விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வேலூர், வேலம்பட்டி மற்றும் தொப்பம்பட்டி பகுதிகளை சேர்ந்த சிலர் தங்கள் சுய லாபத்திற்காக கீரனூர் வயல்களில் கிணறுகள் வெட்டி அங்கிருந்து வணிக ரீதியாக தண்ணீரை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதற்காக எந்தவித அனுமதியும் இன்றி நள்ளிரவு நேரங்களில் ராஜவாய்க்கால் மற்றும் அதன் கரைகளை உடைத்து 10க்கும் மேற்பட்ட ராட்சத குழாய்களை பதித்து வருகின்றனர்.
வாய்க்கால் கரைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது கரை உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் பாழாகும் அபாயம் உள்ளது. மேலும் சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் இப்பகுதியில் விவசாயமே செய்ய முடியாத சூழல் உருவாகும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்பிரச்சினை குறித்து ஆலங்குப்பம் நீர்ப்பாசன விவசாய சங்க துணைத் தலைவர் மாரியப்பன், காங்கிரஸ் பேரூர் கழக தலைவர் பழனிசாமி மற்றும் விவசாயிகள் பலர் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறையில் புகார் மனு அளித்தனர். பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் சட்டவிரோதமாக பதிக்கப்பட்ட குழாய்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அரசு சொத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது தேனூர் 900 ஏக்கரில் நான் ஒரு துணைச் செயலராக இருக்கணுங்க. எங்கள் கரவழிகள் வந்து வேலூர், வேலம்பட்டி, தொப்பம்பட்டி கிராமத்திலேருந்து வந்து கரையை ராச்சவாக்க கரையவே உடைச்சி உள்ள 4-20 குழாய் போட்டு தண்ணி எடுத்து போய் விலை விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த வருஷம் விலையிலைங்க, மீண்டும் தண்ணி கொண்டு போனால் எங்கள் வாழ்வாதாரமெல்லாம் ரொம்ப பாதிக்குதுங்க. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தீவனூரில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மயிலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் சேகரன், விஜயன், வல்லம் ஒன்றிய கழக செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, நடராஜன், ஒலக்கூர் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் விநாயகம், பாண்டியன், மணிமாறன், ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில நிர்வாகி சிவன், மாவட்ட நிர்வாகிகள் ஆனந்தி அண்ணாதுரை, பாஸ்கர், பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அந்த காலம் இப்போ அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போலாம் விஷயம் தெரிந்த, விவரம் தெரிந்த, அந்த வாக்குச்சாவடியை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு நபர் இருந்தால் போதும். அந்த 800 ஓட்டுக்குதா, அந்த 800 ஓட்டில் 250 குடும்பங்குதா, அந்த 250 குடும்பத்தை பற்றி நன்கு தெரிந்த ஒரு ஆள் இருந்தால் போதும். ஒரே ஆள் கட்சி பண்ணிடுவோம், வாக்கு சேகரிப்போம். மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக திமுகவின் சார்பாக அமுலு பொன்மலரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்து மதுராந்தகம் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பழமத்தூர் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமுலு பொன்மலரை ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி முருகானந்தம் தலைமையில் பெண்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து மலர் தூவி மலர் மாலை அணிவித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து உற்சாகமாக வரவேற்றனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், ஒன்றிய செயலாளர் சத்யசாய், மாவட்ட குழு தலைவர் செம்பருத்தி துர்கேஷ், அச்சரப்பாக்கம் பேரூராட்சி தலைவர் நந்தினி கரிகாலன், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சி செயலாளர் முகிலன், பழமத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி முருகானந்தம், பழமத்தூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அன்னாருக்கு உங்களுடைய பொன்னான கண்ணான முத்த வெற்றி வேட்பாளர்